ப்ரைஸ் லார்ட். இது கிறிஸ்மஸ் சீசன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது ஒரு சீசன் ஆஃப் ஷேரிங், கேரிங், செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் நம்ம பார்த்தோன்னா பகிர்தலின் காலம், கொடுத்தலின் காலம், கொண்டாட்டத்தின் காலம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். இந்த வருஷம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டிய அவசியத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். தயவு செஞ்சு அதை குறித்து கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்போது முதலாவதாக பகிர்தலின் காலம். இந்த பகிர்தலின் காலம் என்னென்னா, முதல்ல நம்ம போய் ஒரு கிறிஸ்தவ வீட்லேயா போய் பாட்டு பாடிட்டு இன்று இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்க இயேசு அறியாத மனுஷங்கக்கிட்ட நம்ம போய் சொல்லணும். அதுதான் சுவிசேஷம். அறியாத ஜனம் இயேசுவை அறியணும். அந்த சுவிசேஷத்தை நம்ம இந்த வருஷம் செய்யலாம். ஏன்னா ரோமர் 1:16 நம்ம இப்படியா வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மொத்த உலகம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தலின் காலம். கொடுத்தலின் காலமில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 10:38 இப்படி இருக்குது, இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆதியாகமம் 1:27 நம்ம பார்த்தோம்னா, நாம் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படி நம்ம தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவோம், அப்பாவை போல பிள்ளை தாய். அப்படி தகப்பனுடைய சாயலாக நாம் இருக்கும்போது இந்த காலத்தில், இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஏழைகளுக்கு தேவையானது நம்ம செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் நமக்கு ஒரு துணி வாங்கும்போது ஒரு ஏழைக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், ஒரு துணியை வாங்கி கொடுக்கலாம். இல்லை வியாதியாக இருக்கவங்களுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் அவங்களுக்கு இருக்கும். எப்படி அப்பாவை போல் பிள்ளை இருக்குமோ அதே போல் இயேசுவை போல் நாம் நன்மை செய்கிறவர்களாய் வாழும் பட்சத்தில் நமக்கு மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க இதயத்தில் கூட இயேசுவின் அன்பை நிறைய செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதையும் கூட நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூன்றாவதாக கடைசி நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா, கொண்டாட்டத்தின் காலம். எல்லாம் போகிறோம், நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் வருஷமாக செஞ்சிட்ருக்க ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூங்கு தூங்கு பாலானின்னு பாடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு காரியம் நம்ம எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இயேசு இன்னும் சின்ன குழந்தை இல்லை. அவர் குழந்தையாக திருப்பி வரப்போகிறதில்ல. அவர் ராஜாவாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நமக்குரிய இடம் பரலோகமா இல்லை நரகமான்றதையும் அவர் தான் நிச்சயம் செய்ய போகிறார். இப்படி இருக்கும்போது ஆண்டவரோட வருகை குறித்து இந்த வருஷம் நம்ம சொல்லலாம். அதனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டைமில் நம்ம போய் எல்லாருக்கிட்டேயும் இயேசு சீக்கிரம் வருகிறார், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோட கூட வருதுன்னு எங்கள் வேதம் சொல்லுது. அதனால் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை இயேசு அறியாத ஜனங்களுக்கு நம்ம சொல்லுவோம். கிறிஸ்மஸ் சீசனில் முக்கியமாக நம்ம பார்க்குறது கிறிஸ்துவை கொண்டாடுவோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். கிறிஸ்துவை கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். காட் பிளெஸ் யூ.